மலேசியாவில் விற்கப்படாத வீடுகள் 1,00,000க்கும் அதிகமாக இருப்பதாக கூறப்படும் தகவல்கள் தவறானவை என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு விளக்கமளித்துள்ளது. தேசிய சொத்து தகவல் மையத்தின் தகவலின்படி விற்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டில் 23,515 வீடுகள் மட்டுமே விற்கப்படாமல் உள்ளன. அரசின் தொடர் முயற்சிகள் விநியோகம் மற்றும் தேவைக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தி வீட்டு சந்தையை நிலையாக வைத்திருப்பதாக வீடமைப்பு அமைச்சு கூறியுள்ளது. அது மட்டுமின்றி துல்லியமான தகவல்களை பெற வீடமைப்பின் ஒருங்கிணைந்த மேலாண்மை அமைப்பு HIMS மூலம் ஒரு நாட்டிற்கு ஒரு தரவு என்ற திட்டத்தின் கீழ் தேசிய சொத்து தகவல் மையத்துடன் வீடமைப்பு அமைச்சு ஒத்துழைத்து வருகிறது. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்காக 13 திட்டங்களை வீடமைப்பு அமைச்சு முன்வைத்துள்ளது. இதில் மடானி வீட்டு உரிமை இயக்கம் என்ற திட்டமும் அடங்கும். இது முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு குறைந்த விலையில் வீடுகளை வாங்க ஊக்கத்தொகை அளிக்கப்படும். இதன் மூலம் வீடமைப்பு துறையை பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய தூணாக வலுப்படுத்தவும் முடியும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.